குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கழுகள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். நேற்று சொன்ன போல் சிந்தனையோடு கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டுட்டு அப்புறம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்காமல் கேட்டுவிட்டு போய்கொண்டே இருந்தால் அடுத்த நாள் சொல்லும்போது அதையும் கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தால், சிந்திக்கவே இல்லைன்னா நிச்சயமாக அது உள்ளே செயல்படாது. உங்களுக்கு பல விதத்திலே தெளிவு கிடைக்காது. அப்போ என்ன ஆகும், உங்கள் மனது ஓப்பன் அப் ஆகுது. அப்போது நீங்கள் அந்த உலகத்துலேருந்து, கெட்ட உலகத்துலேருந்து இந்த பக்கம் வர முடியாது. அதே உலகத்தில் தான் இருப்பீங்க. ஏன்னா இதை கேட்டு கேட்டு விட்டுறீங்கல்ல, அது உள்ளே வேலை செய்தால் தானே நம்ம அதிலிருந்து வெளியே வந்துட முடியும். அதனால் ரொம்ப ஆழமாக, கவனமாக, ரொம்ப சிந்தனையோடு, ரொம்ப சிந்தித்து கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கேட்டுட்டு அப்புறம் சிந்தித்தாலும் நல்லாயிருக்கும். எல்லோரையும் வரவேற்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்க. உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப கிளியராக இண்டிகேஷன் வந்துட்டுருக்கு. நிச்சயமாக பயங்கரமான ஒரு வறட்சி, பயங்கரமான ஒரு யுத்தம், பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் எல்லோரும் கதை விட்டுருந்தாங்க, கலியுகம்னு. அதெல்லாம் கிடையாது. கடைசி 100% கிளியராக வந்துட்டுருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸு, நம்மக்கிட்ட இருக்கிற கிளியர் இண்டிகேஷனில் நான் சொன்னால, இப்போ இது வரைக்கும் 2500 காரியங்கள் இனிமேல் இந்த உலகத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்கு. அதில் 2000 விஷயம் நடந்துடுச்சு. 500வது விஷயம் நடந்துன்னே இருக்குது. 500 விஷயங்களும் கடன்னு நடக்குது. லெஃப்ட், ரைட், சென்டர் நடக்குது. ரோடு போட்டுட்ருக்காங்க. ரோடு போட்டுட்ருக்காங்க கல்கி வர்ற இடத்துக்கு. கல்கி அவதாரம் இறங்குற இடத்துக்கு ரோடு போட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கலேன். என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். பயங்கரமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. நம்ம என்ன நினச்சிட்டுருக்குறோம், இப்போ இது பாருங்களேன், இது கூட ஆன்மீகம்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பேசினேன், என்ன நினைப்பீங்க தெரியுமா? வேறு வேலை இல்லை இவருக்கு, என்ன ஆன்மீகம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுகிறேன், ஏதோ மந்திரம் சொல்லி பாட்டு பாடினா பரவாயில்லையே, இதுனா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. நிறைய பேருக்கு அதுதான் பிடிக்க மாட்டேங்குது. நிறைய பேர் நினைக்கிறான், மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி ஏதோ ஒரு 2 பாட்டு பாடி போவியா, இனிமேல் ஹிஸ்ட்ரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்றாங்க. கடவுள் ஹிஸ்ட்ரியில் இன்வால்வ்டுங்க. இந்த உலகம் முடிக்கிறதுல அவர் இன்வால்வ்டு. இந்த உலகம் நடத்துனதுலேயே அவர் இன்வால்வ்டு. உலகம் தொடங்குனது இன்வால்வ்டு. தொடங்கி கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் இன்வால்வ்டு. இதுக்கப்புறமும் ஒரு பெரிய உலகம் நடத்தி அது பெரிய பெரிய விஷயம் நடத்த போகிறதுக்கும் இன்வால்வ்டு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து 1000 வருஷம் இங்கே வாழ போகிறதும், அரசாள போகிறதும் இன்வால்வ்டு. நிச்சயமாக கடவுள் இதில் இன்வால்வ்டு. அவரத்துக்கு வெளியே போட்டு வெறும் பாட்டு போயிடுங்க, 2 பாட்டு போட்டு 2 மந்திரம் சொல்லிட்டு போங்க, இதுதானே ஆன்மீகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. உங்களுக்கு இன்னும் புரியலன்னு அர்த்தம். ரொம்ப விஷயம் இன்வால்வ்டு. கடவுள் ரொம்ப கவனமாக பார்த்துட்டுருக்கிறாரு. தெரிஞ்சுக்க, தெளிவாக நடந்துட்டுருக்கு. நான் சொல்கிறேன், கல்கி அவதாரம் இறங்குற இடத்துக்கு ரோடே போட்டுருக்குறாங்கன்னு பார்த்துங்களேன். ஹிந்தி செஷனில் எல்லாமே காமிச்சிட்டேன், வீடியோலேயே காமிச்சிட்டேன். எல்லாம் நடக்குதுடா, ரெடி ஆகுங்களான்னு சொல்லிட்டேன். ரொம்ப இன்னும் விளையாடி இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், சுயநலம் முடிச்சுக்கிட்டு பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. நல்லா புரிஞ்சுங்க, ஒன்றுமே இருக்காதுங்க. உங்கள் கிட்டேருந்து ஒன்றுமே கொண்டு போக முடியாது. கையில் ஒரு மோதிரம் போட்டால் கூட கட் பண்ணி எடுத்துருவான் இல்லையா? தகனம் பண்ணும்போது எதுக்குங்க மோதிரம் கையில், கயிட்டுடுன்னுவான். கயிட்ட முடியலன்னா விரலையே வெட்டிடுவானுங்க எரிக்கிறதுக்கு முன்னாடி. நகையோடைய எரிப்பானுங்க. உங்கள் மேலே அவ்வளோ அன்பு இருந்தால் நகையோட எரிக்க வேண்டியதானே. நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சொல்லுவானுங்க, ஓ ஞாபகார்த்தமாக வச்சுக்கலான்னுவாங்க. ஏன் ஞாபகார்த்தமாக போட்டு எரிக்க வேண்டியது தானே. தகன்னு எரிஞ்சிருக்குமே அது கூடவே. அது பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் உங்களை நக்னராக அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. ஒன்றுமே வச்சுக்க மாட்டாங்க. இந்த ஓடி ப்ராப்பர்ட்டிலாம் பண்ணுறீங்க பாருங்கள், பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களை நீங்கள் கடவுளை பற்றி சொல்லாமல் வாழ்த்திங்க, நீங்கள் செஞ்சதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணுவோம். ஓடி ஆடி பாடி பணம் சம்பாதிச்சு சொத்தெல்லாம் பண்ணி வைக்கிறீங்களே, ஒரே செகண்டில் காலி பண்ணுவான். கடவுளை தெரிலன்னா உங்களுக்கு தான் கடவுளை தெரிய வேணாமே, உங்களுக்கு தான் பிடிக்காது. உங்களுக்கு அவன் போய் சாமி கும்பிட்டுட்டு நெத்தியில் ஒரு விபூதி போட்டால் போதும். அப்புறம் நைட்டு உட்காந்து ப்ளூ ஃபிலிம் போட்டால் உங்களுக்கு என்னங்க? காலையில் பக்திமானாக இருக்கிறான்ல, நெத்தியில் பட்டை போட்டிருக்கான்ல, போதுமே. உள்ளே என்னத்தை க்ளீன் பண்ணுறது?
இந்த மாதிரி எல்லா கெட்ட பழக்கமும் எல்லா பசங்களுக்கும் இருக்குது. சும்மா வெளியில் ட்ராமா காட்டிகிட்டு இருக்கிறாங்க உங்ககிட்ட, நல்ல பசங்கள மாதிரி. எங்கேயோ கெட்டு போச்சு தெரியுமா? மொபைலை தொட்டால் எல்லா அசிங்கமும் இருக்குது. சும்மா ட்ராமா பண்ணக்கூடாதீங்க. ரொம்ப நல்லா பவித்திரமாக வாழற மாதிரி. எல்லாம் கெட்டு குட்டி சவர் ஆயாச்சு. அதனால் உங்கள் பிள்ளைங்கள கடவுளுக்குள்ளே வைக்கலன்னு வச்சுங்களேன், அது தானாக புடுக்குன்னு போயிடும். அதில் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன சம்பாதிச்சு வச்சாலும் அதெல்லாம் தூசி. அப்புறமா ஒரே நாளில் காலி பண்ணுவோம். இதெல்லாம் தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. கேட்டால் இந்த விஷயம்லாம் சொன்னால், ஓ அது ஆன்மீகம் கிடையாது, பூஜை பற்றி சொல்லுங்கன்றீங்க. வெரி மச் இன்வால்வ்டு. நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வெரி மச் இன்வால்வ்டு. உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டுருக்காரு, தெரிஞ்சுங்க. எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு தெரியுமா? உலகம் எந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கு தெரியுமா? நமீபியான்ற நாட்டில் யானையை சாப்பிட்றாங்களாம். யானையை வெட்டி சாப்பிட்றாங்க. கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, அப்பா நம்மளால் சாப்பாடெலாம் தர முடியாதுப்பா, எல்லோரும் போங்க காட்டுக்கு போய் எதை வேணால் வெட்டி சாப்பிடுங்க, அவ்வளோதான். எல்லாம் வறட்சி ஏன்னா காட்டில் மிருகங்களுக்கும் ஒன்றும் கிடைக்கல, அதுங்க எப்படி சாப்பிடுது, நீ போய் வெட்டி சாப்பிடு அப்படின்ட்டான். தெரியுமா உங்களுக்கு? நம்ம எப்படியோ ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குறோங்க. வெயிட் பண்ணுங்கள். இங்கேயும் ஒன்றும் கிடைக்காமவும்ல. கோடியாக நீங்கள் பேங்கில் கூட வச்சுங்க, நிலம் கூட வச்சுங்க, எல்லாத்தையும் வச்சுங்க. நாக்கு வடிக்க வேண்டி வரும். அதை வச்சுட்டு நாக்கு தான் வடிக்கணும். ஏன் தெரியுமா? ஒன்றுமே இருக்காது, கிடைக்காது. கிடைச்சா தானே காசு கொடுப்பேன். எண்ணெய் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, சாப்பாடு ஒன்றும் கிடைக்காது. எல்லாம் வறட்சி. எங்கே போவீங்க? அதெல்லாம் கடவுளை மறந்து வாழ்ந்தால ஒரு நாள் ஐயோ கடவுளேன்னு சொல்கிற ஒரு நாள் வரும். மறக்காமல் வாழ்ந்தோன்னு வச்சுங்களேன், என்ன தான் உலகத்தில் நடந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லாமல் செழிப்பாக வச்சுப்பார். அது உண்மை, தெளிவு. அதனால் இதெல்லாம் இன்வால்வ்டுன்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் அங்கே போகும்போது ஒன்றுமே கொண்டு போக முடியாது. சொர்க்கத்து தங்கம் நகை எல்லாமே போச்சு, ரைட்டா? அப்போ எதுக்கு சேர்த்து வச்சுருக்குற? ஓடி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க. கடவுள் கூட இருந்து சந்தோஷமாக வாழுங்க. அப்போ கடவுள் அழகாக வழி நடத்துவார். என்னென்ன சாப்பிட்டு எப்படி ஜாலியாக இருக்கணும், எப்படி நல்ல வீடு பண்ணி அழகாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கணும். அதே டைமில் கடவுளையும் காலையில் ராத்திரியும் கடவுள் நினச்சிட்ருக்கணும். நினச்சா உனக்கு எப்போவுமே செழிப்பு இருக்கும், எல்லாம் நன்மை இருக்கும். நமக்கு எங்கே கடவுள் தேவையில்லையே. நமக்கு தான் பைசா பேங்கில் போட்டுனே இருக்கணும்ல. ஒரு 10 சொத்து இருக்கணும் கையில், அதுதான் தேவை. அதுக்கு தான் அலைஞ்சின்னு ஓடிட்டுருக்குறோம். கடவுள்லாம் எதுக்குங்க? அதில் இந்த மெசேஜ்லாம் கேட்டால் பிடிக்காது. வேறு வேலை கிடையாது இந்த ஆள் காலங்காத்தால். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருப்போம். வா ஏதோ சாமி கும்பிட்டோமா போனோமா, என்னமோ இந்த ஆள் வந்து ஆன்மீகம் சொல்லிக்கிட்டு ஏதோ சாமி ஏதோ ஒன்று கும்பிட்டுட்டு போயிட்டோமா, அதானே நல்லது அப்படின்றாங்க. இருங்க, அந்த கூட்டத்தில் இருக்கிறதா இருங்க. எனக்கு என்ன, பாடுபடும்போது தெரியும். இப்போ நம்ம பயமுறுத்தலாம் தேவையில்லை. பாடுபடும்போது தெரிஞ்சுக்கும். நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பத்தில் வாழுங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் நல்லா கேட்டுங்க, கவனமாக இதை கேட்கணும். 1 மணி நேரமாவது கடவுள் கொடுக்கணும். நேரடியாக வந்து பேசணும். நேரடியாக பேசலைன்னா ஆன்லைன்லையாவது, வெளியில் இருந்தீங்கன்னா ஆன்லைன்லையாவது 1 மணி நேரம் இருக்கிறோம். சும்மா கேட்டுட்டுலாம் பிரயோஜனம் கிடையாது. இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு எந்த இடத்தையும் நீங்கள் போய் சேர மாட்டீங்க. இப்போ நான் சொன்னேன்ல, யாரையும் சாப்பிட்றது, நகைலாம் இருக்க எல்லாமே காரியம்தான் ஃபுல்லாக. அதை பற்றி யோசிங்க. கொஞ்சமாவது பயம் வரணும், கொஞ்சமாவது. கடவுளா ஏன் கிடக்குறான், என்னத்தை பார்த்துக்கலாம், அப்படி பயம் இல்லாமல் தான் திரிஞ்சுன்னு இருக்காங்க. ஆனால் பக்தி மட்டும் காலையில் பக்தி பட்டை போட்டுக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, கிராஸு கழுத்தில் போட்டுக்கிறது, நெத்தி நல்லா குத்திக்கிட்டு அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டியது. ஃபுல்லாக நாத்தம். அந்த நாத்தத்தை கழுவுறதுக்கு ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். கடவுளானவர், பிள்ளையானவர், வீரானவர்கள் தான் முடியும். அதுக்கு உருவமே கிடையாது. உருவம் இல்லாத சக்தியை உள்ளே எடுத்து பாருங்கள், அந்த நாத்தெல்லாம் க்ளீன் ஆகிடும். தொடர்ந்து கேளுங்க, கவனமாக கேளுங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.